இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 பகுதியில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 பகுதியில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி ஊர் பிரமுகர்கள் அவருக்கு வெற்றி மாலை அணிவித்து மலர்களை தூவி சால்வை அணிவித்து கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் பெண்கள், பெரியோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வெற்றி வேட்பாளர் வெற்றி வெற்றி என முழக்கமிட்டு அவரை கொண்டாடினர். போகும் இடமெல்லாம் பொதுமக்கள் சார்பில் கிடைக்கும் இந்த பிரம்மாண்ட ஆதரவு உப்பளம் தொகுதியில் அனிபால் கென்னடி அவர்களின் மீதான மக்களின் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது. புதுச்சேரி மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் 4 கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். புதுச்சேரி மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் 4 கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இத்தனித்துவமான நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல்ராஜ் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறையின் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா IAS அவர்கள் வருகை தந்தார். அவரை பள்ளி முதல்வர் அவர்களும் ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் அன்புடன் வரவேற்றனர். கௌரவ விருந்தினர் பிரேம்குமார், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் அவர்களும், ஆர்த்தி திருமாறன் தலைமை சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர், பெண்கள், குழந்தை மற்றும் பொது மருத்துவர் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்தனர். மாஸ்டர் ஆலன் டேரியஸ் ரியல் 65 விலங்குகளின் அறிவியல் பெயரை கண்டறிந்து அவ்விலங்குகளின் பெயரை வேகமாக 1 நிமிடத்திற்குள் கூறினார். மாஸ்டர் தஸ்வின் 41 விலங்குகளின் ஒலியை வைத்து அதன் பெயரை மிக வேகமாக 1 நிமிடத்திற்குள் கண்டறிந்தார். செல்வி சமீரா 65 கடல்வாழ் உயிரினங்களின் பெயரை அதிவிரைவாக 1 நிமிடத்திற்குள் கூறினார். மாஸ்டர் லோகித் 59 கார்ட்டூன் பெயர்களை மிக வேகமாக 1 நிமிடத்திற்குள் கண்டறிந்து புதிய கின்னஸ் சாதனை படைத்தார். சாதனை படைத்த மாணவர்களை சிறப்பு விருந்தினர்கள் அவர்களும் பள்ளி முதல்வரும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வெகுவாக பாராட்டினர். பள்ளியின் இந்த பிரம்மாண்ட சாதனை பள்ளிக்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்ததுடன் மற்ற மாணவ மாணவியர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. தர்பூசணி சின்னத்தில் களம். காமராஜர் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வீடுதோறும் பிரச்சாரம். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் தர்பூசணி சின்னத்தில் வேட்பாளராக களமிறங்க உள்ள நிலையில் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று சாரம் பகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாச நகர் பகுதியில் வீடுதோறும் சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவராகிய நான் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளேன், எனக்கு உங்கள் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரச்சாரம் செய்தார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் உங்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர் என உறுதியளித்தனர். மேலும் பகுதி முழுவதும் பொதுமக்கள் ஆரவாரம் செய்து வரவேற்பளித்து ஆதரவு தெரிவித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் LJK ஜெயக்குமார் வேட்பாளருக்கு பொன்னாடை அணிவித்து சின்னமான தர்பூசணியை வழங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டின். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் ஜெயக்குமார் அவர்கள் கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து தன்னை வேட்பாளராக அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் கட்சியின் சின்னமான தர்பூசணியை வழங்கி அவரது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். மேலும் ஜெயக்குமார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் உதவிக்கரங்கள் சிறுவர்களுக்கு சிறப்பு அன்னபூர்ணா திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இன்று தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது NDA கூட்டணியில் வெற்றி வேட்பாளரும் மக்கள் முதல்வருமான ஐயா ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து மகிழ்ச்சியான தருணம். அதனைத் தொடர்ந்து அண்ணன் அசோக் ஆனந்த் ex-MLA அவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். தேர்தல் குறித்து நமக்கு சில வழிமுறைகளை எடுத்து கூறினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் திருமதி கவிதா அன்பரசன் அவர்கள் தலைமையில் பொறுப்பாளர்கள் கருணாகரன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் பசுபதி, மாவட்ட பொது செயலாளர் ரமணசங்கர், தொகுதியின் பொது செயலாளர் திருமதி ரமா, தொகுதியின் மூத்த நிர்வாகிகள் சந்தோஷ், ராஜேஷ், துணைத் தலைவர் தேவராஜ், இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் பாலாஜி, சக்தி, கேந்திர பொறுப்பாளர்கள் நூர்ஜகான், கீதா, மகளிர் அணி தொகுதி தலைவி நளினி, கிளை தலைவர்கள் விஜயகுமார், பவுல் பீட்டர், வனிதா, மதி, தமிழரசி, புஷ்பலதா என தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். என்றும் தாயகம் பணியில் திரு அண்ணாதுரை, தொகுதி பொது செயலாளர், தட்டாஞ்சாவடி தொகுதி. தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் நமது NDA கூட்டணியில் வெற்றி வேட்பாளரும் மக்கள் முதல்வருமான ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் உதவிக்கரங்கள் சிறுவர்களுக்கு சிறப்பு அன்னபூர்ணா திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ரொட்டேரியன் தாமஸ் ஆரோக்கியராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வாரந்தோறும் வழங்கப்படும் அரிசியை இந்த மாதம் 100 கிலோவாக வழங்கி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். சங்க தலைவர் பரிமளம் தலைமை தாங்கினார். சசிகுமார் நன்றி கூறினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர்கள் முகேஷ், யுவராஜ், ரம்யா ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 3 முஸ்லிம் கல்லறை வீதி, அரைப்பணி அவ்வை தோட்டம் மற்றும் அவ்வை நகர் பகுதிகளில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி வேட்பாளருமான அனிபால் கெனடி அவர்கள் இன்று தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 3 முஸ்லிம் கல்லறை வீதி, அரைப்பணி அவ்வை தோட்டம் மற்றும் அவ்வை நகர் பகுதிகளில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி வேட்பாளருமான அனிபால் கெனடி அவர்கள் இன்று தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அவரை வரவேற்று மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் உங்கள் வெற்றிக்காக கடவுளை பிரார்த்தித்து வருகின்றோம் என்றும் எங்கள் குடும்பமே முழுவதுமாக உங்களுக்கே வாக்களிக்கும் என உறுதியளித்து ஆதரவு தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதிகளில் தேர்தல் உற்சாகம் உச்சத்தை எட்டியதுடன் வேட்பாளர் அனிபால் கெனடி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் வலுவான ஆதரவு நிலவி வருகிறது என்பது தெளிவாக வெளிப்பட்டது. தமிழக வெற்றி கழக லாஸ்பேட்டை தொகுதி வேட்பாளர் சாமிநாதன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றி கழக லாஸ்பேட்டை தொகுதி வேட்பாளர் சாமிநாதன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நேற்று வேட்புமனு தாக்கல் முடிந்த நிலையில் அந்த வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சாமிநாதன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதிகளில் உள்ள பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை நேற்று தொடங்கினார். மகாவீர் நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநபர்கள் உரிமை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கு எதிரானதாக மக்களவையில் கொண்டு வரப்பட்ட திருநர்கள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திருநர் மசோதா எதிர்ப்பு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. கூட்டமைப்பு தலைவி ஷீத்தல் நாயக் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். மேலும் திருநங்கைகளுக்கு உள்ள நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதன்படி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், வயது தளர்வு முறை மற்றும் மதிப்பெண் தளர்வு வழங்க வேண்டும், வீட்டு வசதி திட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற பல கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் 14 ஆண்டுகளாக நடத்தப்படாத உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை தேர்தல்களை புறக்கணிக்கப் போவதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பேசும்பொழுது, புதுச்சேரியில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. இதனால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 39 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு இதனை ஏற்க மறுத்துள்ளது. இதனால் ஜனநாயக மக்களாட்சி இன்னும் உருவாகவில்லை என்றார். புதுச்சேரியில் தேர்தல் இன்று பணத்தின் போட்டியாக மாறியுள்ளது. கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு பணபலமே வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை உருவாகி உள்ளது. தேர்தல் ஜனநாயகம் வெகுவாக பணநாயகமாக மாறி வருகிறது. தேர்தலில் அதிக பணம் செலுத்தும் வேட்பாளரே வெற்றி பெறும் நிலை உருவாகி உள்ளது என்று கவலை தெரிவித்தார். 1962க்கு பின்னர் பிறந்தவர்களே புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர்கள் ஆவார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிற மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் புதுச்சேரியை சாராத 30 பேர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது. எனவே இதனையெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர் இது போன்ற காரணங்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை சரவணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை சரவணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உழவர்கரை தொகுதியின் சுயேட்சையாக போட்டியிடும் சரவணன் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக பாரதிதாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக பாரதிதாசன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட டிபிஆர் செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக டிபிஆர் செல்வம் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரமேஷ் மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கோட்டைமேடு பகுதியில் வில்லியனூர் முதன்மை சாலையில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷ் மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ள லக்ஷ்மி திருமண மண்டபம், தென்கிழக்கு வடமேற்கு பகுதியில் சுற்றியுள்ள மக்கள் வசிக்கும் வீடுகளில் சென்று துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மதியழகன், வில்லியனூர் வீராசாமி, ஆனந்த பாஸ்கர், தனசேகரன், சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மடுகரை கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராஜவேலு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராஜவேலு மடுகரை பகுதியில் உள்ள விஎஸ் நகர், இந்திரா நகர், குரு நகர் மற்றும் வள்ளலார் நகர் பகுதிகளில் வாக்காளர்களை வீடு வீடாக சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் செய்த சாதனை பட்டியலை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேலு தனது வேட்புமனுவை வழங்கினார். உழவர்கரை தொகுதியில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக லாவண்யா வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக லாவண்யா நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்டு மூலக்குளம் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உழவர்கரை தொகுதியில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடும் லாவண்யா தேர்தல் அதிகாரிகளிடம் தனது வேட்பு மனுவை வழங்கினார். பகத்சிங் நினைவு தினம் மற்றும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலைவாசி உயர்வை கண்டித்து பிரச்சாரம் நடைபெற்றது.
மார்ச் 23 பகத்சிங் நினைவு தினம் மற்றும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலைவாசி உயர்வு கண்டித்து காமராஜர் நகர் சுசி கம்யூனிஸ்ட் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் லெனின் துரை அவர்களை ஆதரித்தும், மார்ச் 23 அன்று கவிஞர் தமிழ்ஒலி கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் பிரச்சாரம் நடைபெற்றது. பிரச்சாரத்தை துவக்கி வைத்து கட்சியின் குழு உறுப்பினர் தோழர் சிவக்குமார் பேசினார். வழக்கறிஞர் லெனின் துரை சிறப்பு உரையாற்றினார். பிரச்சாரத்தில் தொழிற்சங்க தலைவர் சாமிக்கண்ணு, தோழர் மணிமாறன், தோழர் கிருஷ்ணன், ராஜ்குமார், சமூக ஆர்வலர் கந்தசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுக்கும் LJK வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பணம் கொடுக்கும் LJK வேட்பாளர் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய பாதுகாப்புடன் நியாயமான தேர்தலை நடத்த வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு சுசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி கொக்கு பார்க் பகுதியில் இன்று நடைபெற்றது. வழக்கறிஞர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுசி கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.